ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்து அந்த செயினை மீனா கழுத்தில் போட்டு ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை. அதுக்குள்ளே மீனா அந்த செயினை வித்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவோடைய மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. இப்போது மீனா இருந்துக்கிட்டு ஏங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்றாங்க. இல்லை மீனா, உனக்காக ஆசையாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கின செயின் முழுசாக நீ அதை போட்டு ஒரு ராத்திரி கூட முடியலை. காலையில் போட்டேன், ராத்திரிக்குள்ளே அதை விற்கணும்னு சொல்கிறேன். ஒரு நாள் தான் மீனா அந்த செயின் உன் கழுத்தில் இருந்துச்சு, உடனே அதை விற்கிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு மீனா? அதெல்லாம் வேணாம், அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் வழி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஏங்க சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என் புருஷன், நீங்கள் ஆசைப்பட்டு இது வாங்கிட்டு வந்து என் கழுத்தில் இதை போட்டீங்க. இதை திருப்பி உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கொடுக்குறதுல எனக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் ஒரு நாள் போட்டாலும் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்து முழுசாக வாங்கிட்டு வந்து தங்கமாக என் கழுத்தில் போட்டிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போது நமக்கு தங்கத்தை விட நம்ம கௌரவமும் மாமாவோடைய வாழ்க்கையும் தாங்க முக்கியம். மாமா உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இப்பத்துலேருந்தே மாமா நைட்டு ஃபுல்லுக்க தூங்காமல் இந்த விஷயத்தை நினச்சி புழுங்கிக்கிட்டே இருப்பார். முழுசாக 3 மாதத்துக்குள்ளே அவருடைய அரை உயிர் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம பணத்தை ரெடி பண்ணி எப்படியாச்சும் கொடுத்துருவோன்ற நம்பிக்கை மாமாவுக்கு வரணும். அதனால தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட வேறு நகையும் இல்லைங்க, என்கிட்டையும் பெருசாக எதுவும் இல்லை. நான் விற்கிறதுக்காகவும் நான் இந்த நகையை உங்களுக்காக கொடுக்குறேன். நீங்கள் இதை விற்றுட்டு நாளைக்கு அந்த ஃபைனான்சர்கிட்ட கொடுங்க, அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாரு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருக்கார் முத்து. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. வீணா, இந்த செயினை மட்டும் விற்காமல் வச்சுக்கோ, வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாலி செயின் மட்டும் கிடையாது, தாலி சரடோட சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து வந்து தாலி செயினை மட்டும் தான் தராங்க அப்படின்னு இப்போதைக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக மீனா வந்து முத்துவை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் முத்து சமாதானம் ஆகலை. ஸோ அப்படியே விட்டுட்டு பார்த்துக்கலாம் காலையிலன்னு சொல்லிட்டு ஸோ எப்படியெல்லாம் கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் எல்லாம் போடுறாங்க. பிளான் போட்டுட்டு நைட்டு வந்து எல்லோரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே வந்து எந்திரிச்ச உடனே மீனா வழக்கம் போல் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு வழக்கம் போல் சீக்கிரமாகவே கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து பூ ஆர்டர் ஏதாச்சும் கிடைக்குமா, அடுத்து கடைங்களுக்கு பூ போடுறது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வருமானு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. முத்துவும் அதுக்கேற்ற மாதிரி தான், குறைஞ்ச பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சவாரி விடாமல் கூட ஓட்டணும், ஒரு ஆப்பாகலை அப்படின்றதுக்காக முத்துவும் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன் வீட்டுக்கு கூட வராமல் முத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்காரு டே அண்ட் நைட்டே. ஆல்ரெடி வந்து மீனாவை விட முத்து வந்து நைட்டே சவாரி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்பி அவர் போயிட்டார். அதாவது கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரம் கூட சரியாக தூங்கலை. ராத்திரி 12 மணிக்கு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல. இன்றைக்கி மதியம் 12 மணி ஆகுது. மீனாவும் முத்துவை நினச்சி ரொம்ப கவலை இருந்தாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது வெளிநாட்டில் ரொம்ப தூரத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்களோ, ஒரு மனைவி இங்கே பார்க்க முடியாமல் துடிப்பாங்களோ, அந்த துடிப்பு அந்த ஒரு நாளில் மீனாவுக்கு தெரியுது. ஸோ எப்படி தான் அவங்களாம் இருப்பாங்கன்றது கூட மீனா நினச்சி கூட பார்க்குறாங்க. ஃபோன் கூட பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க இஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சிந்தாமணியோட செய்கிறப்போ இப்போ தான் விஜயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் அவங்க கண் முன்னாடியே தான் பண்ணிவிட்டு அவங்களே பணத்தை வாரி வாரி கொடுத்துட்டு கடைசியில் இப்படி அபாண்டமாக பழைய தூக்கி போட்டுட்டாங்களே. இந்த சிந்தாமணியை நம்பக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்து வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, நாம் தான் கேட்கல அப்படின்னு. அதாவது அண்ணாமலை நல்லா விஜயாவுக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி புத்திக்கு இந்த மாதிரி திட்டினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புத்தி வருது. இப்போ தான் அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. இந்த வீடு அடுத்து நம்ம கை விட்டு போயிடக்கூடாது, இது என் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, இது என் பிள்ளைங்களுக்கான வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடவே கூடாது. அந்த முத்து மீனாவால் எப்படி பணத்தை ரெடி பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஆனால் டைம் கேட்டிருக்காங்க. அந்த ஆள் 1 மாதம் தான் டைம் கொடுத்தான், எப்படியோ பேசி அப்படி இப்படின்னு 2 மாதம் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கியிருக்காங்க. எப்படி இந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுமான்னு விஜயா அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த மனோஜுக்கு இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட கிடையாது. நேற்று அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அது எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் வழக்கம் போல் ஷோரூமுக்கு போயிட்டு மதியம் பிரியாணி வாங்கிட்டு வராரு. அதுவும் அவ்வளோ சந்தோஷமா, நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தான் இவ்வளோ விஷயங்களை பண்ணி மனசொடைஞ்சு போய் வீட்டில் அசிங்கப்பட்டு அடி வாங்கி ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ பிள்ளைங்க நம்மளை கேவலமாக நினச்சி இந்த அளவுக்கு உட்காந்துட்ருக்கோம். இவன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு
வந்து விஜயை பயங்கரமாக அடிக்கிறாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. ஏன்னா உனக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? நேற்று அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, இந்த வீடு என் கையை விட்டு போயிடுமோன்னு நான் பயத்தில் உட்காந்துட்ருக்கேன். அந்த சிந்தாமணி என்னை நம்ப வச்சு நல்லாவே கழுத்தெடுத்துட்டாங்க. நீயும் உனக்காக தானே நான் இவ்வளோ விஷயங்களும் பண்ணேன். ஏதாச்சும் கடன் அடைக்க முயற்சி பண்ணுறியா? உன் இஷ்டத்துக்கு உட்காந்து பிரியாணி தின்னுட்டு இருக்க. இங்கே பாரு, அந்த மனுஷன் காலையில் போன மனுஷன் எங்கே போனாருன்னு கூட தெரியல. என்கிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. அந்த முத்து மீனாவும் எப்போ போனாங்கன்னு தெரியல. அவங்களும் ஆளை காணோம். பத்தாவதுக்கு ரவி ஸ்ருதி வேற, அவங்களையும் ஆளை காணோம். வீட்டில் ஒருத்தர் கூட நான் எந்திரிச்சதுலேருந்து பார்க்கவே இல்லை. கிச்சனில் போய் பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்குது. மீனா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா. அவங்க எல்லாருமே ஒருத்தர் இல்லாத எப்போ போனாங்கன்னு தெரியல. நீ உன் இஷ்டத்துக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறியா? உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் என்ன யோசனை இருக்காடா? ஏன் மனோஜ், இதெல்லாம் நான் உனக்காக தானே செஞ்சேன். இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு மா, நான் தான் எனக்காக தானேம்மா நீ இவ்வளோ வாங்கினேன். அதான் ஷோரூம் இருக்குல்ல, நான் அடுத்தடுத்து ஆர்டர் பிடிச்சி அதுலேருந்து உனக்கு சமாளிச்சுட்டு வந்து கொடுக்குறேனேன்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கியாடா? ஏடா கண்டிப்பாக அந்த முத்து மீனா வேலை பணத்தை ரெடி பண்ண முடியாது. நீ ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லவும், இப்போது மனோஜ் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கறதுக்கான வழியை தேடலாமா? அதான் நீங்கள் நகையெல்லாம் வச்சுருக்கீங்களா, அது எல்லாத்தையும் பேசாமல் விற்று கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏண்டா உனக்கு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லையா? அப்போ உனக்காக பணத்தை வாங்கி வாங்கி கொடுத்துட்டு ஏமாறத்தை மட்டும்தான் நாங்கள் மிச்சமா? ஏண்டா விற்கிற விலைக்கு இப்போ இதெல்லாத்தையும் விற்றுட்டா அப்புறம் நாளைக்கு நடுத்தெருவில் வந்து நிற்பியா? இப்போவே நீ என்ன பார்க்க மாட்டேன்ற, பணத்தை வாங்கிக்கிட்டு நகையை வியின்னு சொல்கிற. எனக்கு வயசாகி உட்காந்துட்டதுக்கப்புறமும் என்னையும் என் புருஷனையும் யாரடா பார்த்துப்பாங்க? கண்டிப்பாக நீ என்னை பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ஸ்ருதியும் ரவியும் போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களும் சீக்கிரமாகவே போயிட்டு நல்லாவே ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணணுன்றதுக்காக அடுத்தது புது புது டிஷ்ஷாக வந்து ரவி அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு எக்ஸ்ட்ரா வந்து போட்டுட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர்லேயும் கொடுத்து கம்மி பண்ணியும் கொடுத்து எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஸ்ருதியும் ஒரு விதத்தில் இந்த விஷயத்தில் முயற்சியோடு இறங்குறாங்க. ஸ்ருதி, இந்த விஷயத்தில் நம்ம முத்துவுக்கும் அன்னிக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல நினச்சதை நீயும் சொல்லிட்டேன். இதுக்காக அப்படியே விட்டுற முடியாது. நம்ம யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்காமல் சொந்த உழைப்பில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 lakhs ஆகுது அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடியுமா அப்படின்னு. ஏன் ரவி, நீ முத்துவுக்கு தம்பி தானே? மனோஜ் தான் அண்ணா. கொஞ்சம் கூட அவருக்கு அறிவுன்றதே கிடையாது. இவ்வளோ நடந்தும் கேஷுவலாக அவர் வீட்டில் சுற்றிட்டு இருக்காரு, எதை பற்றியும் கவலைப்படாமல். இங்கே பார், முத்துவே 48 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 மாதத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீ நினச்சி பாரு. முத்து கார் ஓட்டுறாரு, மீனா பூ கட்டுறாங்க. அவங்களே நம்பி அவ்வளோ பணம்னு தரேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து பொறுப்பேற்றிருக்காரு. நம்ம இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கோம், நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிதா ஸ்ருதி, நீ எனக்கு மாதம் நீ சம்பளம் தருவில்ல, அது இனி எனக்கு தராத. இன்னும் 3 மாதத்துக்கு நீ அந்த சேல்ரி, அது மட்டும் இல்லாமல் நீ கொடுக்கணும்னு நினைக்கிற அமௌண்ட்டு முடிஞ்சா எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் போட்டு கொடு. இது எல்லாத்தையும் வச்சு அது மட்டும் இல்லாமல் நானும் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு ரவி, நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ வெளியில் எங்கேயும் எதையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே இந்த நம்மளுடைய 3 மாதத்தில் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ வருமானம் வருதோ அதை முழுக்க ரெஸ்டாரண்ட்டு செலவு போக மீதியை ஒரு பைசா கூட எனக்குன்னு எடுத்து வைக்காமல் நான் முத்து மீனாவுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபேமிலியில் எனக்கும் பங்கு இருக்குது. இது நம்மளுடைய பொறுப்பு. மனோஜுக்கு வேணால் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் போகலாம், ஆனால் உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அது நம்ம குடும்பம். முத்து மீனா நினைக்கிற மாதிரி நாம் நினைக்கணும். கஷ்டப்படுற அவங்களே நாங்கள் பணம் தரோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறப்போ நாமளும் வந்து கொடுக்கணும். அதுதான் மரியாதையாக இருக்குமோ புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி, இது கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். அப்பா வேற மனோஜுக்கு இதில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. முத்து மீனாக்கு தான் மனோஜோட பங்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க. வீட்டை 2ஆக பிடிச்சு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவன் பண்ண வேலைக்கு அப்பா என்ன தான் பண்ணுவார்? அப்படி இருக்கிறப்போ இது நமக்கும் கடமை இருக்குல்ல அப்படின்றாங்க. சரி விடு, அதை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு, கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு அவங்களும் ஒரு சைடு அவங்களுடைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே விஜய், அதாவது சிந்தாமணி போயிட்டு நடந்த விஷயங்களை ரோகிணி கிட்ட சொல்லவும் ரோகிணி இந்த விஷயத்த நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளே நடுத்தரவில் நிறுத்தினாங்கல்ல, இன்னைக்கு அவங்க நடுத்தரவில் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து மீனா ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடுது வீட்டுக்கு வரதுக்காக. வீட்டுக்கு போய் சமைக்கணுமே, வீட்டில் மாமா என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே, பட்னியாக இருப்பார், இவ்வளோ நேரம் வரைக்கும் மாமா சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கே வந்துட்டு மீனா வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கவும் வீட்டில் அண்ணாமலை ஆல்ரெடி அப்போது தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வயசில் அவரோட போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கவா முடியும். பரசுராமன் கிட்ட அவரோட மனசில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வாங்க உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னாலாம் விஜயா பேசுனாங்க. எதுவுமே பேசுறது கிடையாது. அண்ணாமலை இருந்துக்கிட்டு மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனா வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்துன்றாங்க, யாருமே வீட்டில் இல்லைங்க, காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உட்பட வீட்டில் யாருமே கிடையாது, காலையிலேருந்து வீட்டுக்கு என்னையும் மனோஜை தவிர வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அண்ணாமலை வந்து வேறு வழி இல்லாமல் ரூமுக்கு எந்திரிச்சு போகலான்னு போகும். ஏங்க என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்ட்டாங்க. நீ செஞ்ச வேலைக்கு என்னை என்ன பண்ண சொல்கிற பாத்தியா, காலையிலேருந்து அந்த கடனை அடைக்கிறதுக்காக என் பிள்ளை மருமக எல்லாரும் எப்படி ஓடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க, என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இந்நேரம் ஆயிடுச்சு, மீனா இந்நேரம் அடித்து பிடிச்சி வீட்டில் போய் சமைக்கணுமே, வீட்டில் எல்லாரும் பட்னியாக இருப்பாங்களேன்னு ஓடி வருவா. உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா, நீ இங்கே உட்காந்து ஜாலியாக இருக்க, உன் பையன் எங்கே போயிட்டா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மனோஜ் ஷோரூமுக்குங்க அப்படின்றாங்க. ஆமாம், அந்த ஷோரூம்லேருந்து இத்தனை வருஷமாக ஷோரூமுக்கு போகிறானே தவிர இதில் 4 ரூபா வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக கொண்டு வந்து என்னைக்கு அப்பா கிட்ட கொடுத்துருக்காம அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு, பேசி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு விஜயா ரொம்பவே வருத்தப்பட்டு இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு. உண்மையிலே ரவி, ஸ்ருதி, அந்த பூ கட்டுறவ, முத்து இவங்கெல்லாம் சேர்ந்து சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காங்க, மனோஜுக்காக நாம் வாங்கின கடனுக்காக அப்படின்னு விஜயா இப்போ தான் கொஞ்சமாச்சும் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நாம் போய் சமைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்குமே வந்து சமைச்சு வச்சுட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்து மீனா வராங்க. மீனா வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரவியும் ஸ்ருதியும் வராங்க. அண்ணி என்ன நீ இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு ரவி கேட்கவும், ரவி எல்லாருக்கும் சமைக்கணும் ரவி அப்படின்றாங்க. மீனா முன்னாடியே சொல்லியிருந்தா ஹோட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்றதுக்காக எத்தனை நாளைக்கு ஸ்ருதி வீட்லேயே, அதாவது ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட முடியும், வீட்டு சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டா தானே, மாமா கதையெல்லாம் ஒத்துக்காதுன்னு தெரியும் இல்லைங்களா, அதான் அப்படின்றாங்க. சரி வாங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு. எதுக்கு, காலையிலே நான் எந்திரிச்சிட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க, நீங்களும் இப்போ தானே வந்திருக்கீங்க, அங்கேயும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இருக்கட்டும் மீனா, நீங்களும் இந்த வீட்டுக்காக ஓடுறீங்க, நானும் இந்த வீட்டுக்காக ஓடுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமைக்கலான்னு போயிட்டு பார்த்தா அப்போ தான் வந்துட்டு விஜயா எல்லாத்தையும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அப்படியே அத்தை, சாரி அத்தை, நான் சீக்கிரம் வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் முக்கியமான வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை முடிச்சுட்டு வந்தேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணத்தோட அருமை விஜயாவுக்கு இப்போ தான் புரியுது. மீனா அந்த 2000 ரூபாய்க்காக இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வேலையை என்னால் செய்ய முடியலை அப்படின்ற போது அவளுக்கு அவள் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ தான் நம்ம விஜயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன மீனா போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ஆமாம் மாமா அப்படின்னவும், பாவம்ப்பா, அவன் பண்ண தப்புக்கான நீ, முத்து, ஸ்ருதி, ரவி எல்லாரையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கு அப்படின்னு. ஆமாம் மாமா, நானும் அவரும் தான் இந்த கடனை அடைக்கிறோன்னு ஒத்துக்கிட்டோம், ஆனால் ஸ்ருதி ரவியும் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்களும் எப்படியாச்சும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு செய்கிறாங்க மாமா அப்படின்றாங்க. அவனுக்கும் இந்த வீட்டில் கடமை பொறுப்புன்னு இருக்குல்ல, அதனால தான் அவனுமே சரின்னு சொல்லிட்டுருக்கான். அவனுக்கு இருக்கிற அறிவு அந்த எரும மாடு நான் பெற்றதுக்கு இருக்கா பார்த்தியாம்மா, இந்நேரம் அவன் கூட வீட்டுக்கு வரல, அது என்ன பண்ணுதுன்னு கூட தெரியல, இது வரைக்கும் 1 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது கிடையாது, அவனுக்கு இந்த கடனை அடைக்கணும், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தையாச்சும் வாயை திறந்து சொன்னானா பார்த்தியா அப்படின்றாங்க. மாமா விடுங்க, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசி டென்ஷனாக, வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னுமோ. ஏன்னா நீயே இப்போ தான் வந்து சமைச்சிட்டே அப்படின்னுமோ. அத்தை சமைச்சு வச்சுருக்காங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சமைச்ச சாப்பாடை எனக்கு வேண்டான்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, அத்தை ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு சமாதானப்படுத்திட்டு வெளியே வரவும் முத்து அப்போ தான் வராரு. முத்துவோட கண்ணில் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. முத்து ரொம்ப டயர்டில் வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் வந்த உடனே நான் பசிக்குது சாப்பாடு ரெடியான்றாங்க.
சொல்கிறாங்க. இங்கே வாங்க ரெடியாக இருக்குது எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. முத்து கை கால் அழுமிட்டு வந்து உட்காடுறாரு. முத்து சாப்பிட்டுட்டு மீனா எனக்கு டயர்டாக இருக்குது, இதில் இன்னைக்கு சவாரிக்கான பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. சரிங்க அப்படின்னு முத்து ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ தான் ரவியுமே கூட ஆமாம் முத்து நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்றாங்க. அவர் நேற்று நைட்டு 12 மணிக்கு போனவர் இன்றைக்கி டைம் என்ன ஆகுது பார்த்தீங்களா, 10 மணி ஆகுது, இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்றாங்க. டே முத்து இப்படியெல்லாம் ஓட்டினா எப்படிடா, நீ ரெஸ்ட்டுன்னு ஒன்று வேணும்ல அப்படின்றாங்க. நீ சாப்பிடும்போது கூட நீ ரொம்ப பசியோடு இருந்திருக்குதான் தெரியுது, எப்படா சாப்பிட்ட, காலையில் சாப்பிட்டியா, எப்போ சாப்பிட்றதுரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்து போயிட்டே இருக்காரு. முத்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடு முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சவாரி இருக்குது, நைட் சவாரி, நான் அதுக்கு கிளம்பணும்ப்பா, கோயில் கிராக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா ஆனாலையும் நான் போயிட்டு வரத்துக்கு 2 நாள் ஆகும்ப்பா அப்படின்றாங்க. முத்து என்னடா சொல்கிறா அப்படின்னு. ஆமாம் அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து அவங்க சவாரி போகணுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு டூர் போயிட்டு தான் வருவாங்க அப்படின்றாங்க. முத்து பார்த்துடா அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா, நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் படுங்க அப்படின்னு முத்து போயிட்டு படுத்துடுறாரு. மீனாவுமே அண்ணாமலை இருந்துக்கிட்டு மீனா அவனை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்றாங்க. மாமா நீங்கள் சொல்லணுமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்றாங்க. அப்போ விஜயாவை பார்த்துட்டு மனோஜை பார்த்துட்டு பயங்கரமாக அண்ணாமலையை முறைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் பண்ண தப்புக்காக முத்து தண்டனை அனுபவிக்கிறான், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, எப்பயுமே அவனை பற்றி ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பீங்க, இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க, இப்போ ஏன் அவனை ஏதாச்சும் கரிச்சு கொட்டுங்க அப்படின்ற மாதிரி ரவி கோவத்தில் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு கை கழுவிட்டு அங்கேருந்து திட்டிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. விஜயாவுக்கு இப்படியெல்லாம் இந்த நிலமையை பார்க்கும்போது தான் முத்து மேலே கொஞ்சம் கருணை வருது. ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. எப்படியாச்சும் நாமளும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், பேசாமல் நம்ம நகையெல்லாம் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மீனா போயிட்டு முத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. முத்து அப்போ இருந்துக்கிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு, பேசாமல் வேணா அடமானத்தில் வச்சிடலாமா மீனா அப்படின்னவும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம மீனா இருந்துக்கிட்டு முத்து சொன்ன உடனே என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.